Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல 11th standard biology both bio botany உயிர் தாவரவியல் and bio zoology உயிர் விலங்கியல்ல உள்ள very important ஆன क्वेश्चन பப்ளிக் எக்ஸாம் தான் பார்க்க போறோம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பயாலஜியை பொறுத்தவரை புக் பேக் கேட்பாங்க and ஆல்சோ புக் இன்சைடும் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ புக் இன்சைடு எல்லாமே நான் தனியாக எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாட்டி மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் டயத்துல கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியலுமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ என்ன நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, நான் எல்லாமே ஷேர் பண்றேன் கூடிய சீக்கிரம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோல வந்து பயோ பாட்னி அண்ட் பயோ சுவாலஜி சாப்டர் வைஸ் கொஸ்டின் நம்பர் தான் சொல்ல போறேன். ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் டயத்துல லாஸ்ட் இயர் நம்ம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 12th கூட நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா 12th ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீடியோ தான் லாஸ்ட் இயர் பண்ணோம். பட் 11th லாட் ஆஃப் வீடியோஸ், லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், லாட் ஆஃப் ஸ்டடிஸ் நிறைய அப்லோட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் கண்டிப்பா என்னால் முடிஞ்ச அந்த எஃபோர்ட் கண்டிப்பா போட்டு பப்ளிக் எக்ஸாம் டயத்துல உங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல மதிப்பெண் எடுக்க வைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கான ஹோப் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயோ பாட்டனி உயிரி தாவரவியல் சாப்டர் 1ல கொஸ்டின் நம்பர் 6, 7, 9, 10 இதுல இந்த ஸ்டார் போட்டிருக்க கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டது. ஓகேங்களா? அதனால ஸ்டார் போட்டதை மட்டும்தான் படிக்கணும்னு கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பதில ஸ்டார் போட்டது மோர் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின், அதிகமா இந்த தடவை கேட்க எதிர்பார்க்கக்கூடியது மற்றும் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 5, 6, 8, 9, 10 இதுல 9 and 10 வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல 6, 7, 8, 9 7th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ல 6, 7, 8, 9 8th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5ல 5, 6, 7, 8 5, 7, 8 இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6ல 5, 6, 7, 8, 9, 10 இதுல 8 and 9 வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7ல 10, 11, 12 11 and 12 very important. Chapter 8ல 60 question very important. Chapter 9ல 6, 8 அதுல 8 very important. Chapter 10ல 6, 7, 10 அதுல 10 very important. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க நிறைய பேர் 1 word சொல்லுவீங்கன்னு. பட் 1 word கிடையாது, அதையும் 2 மார்க்ல கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சம் கொஸ்டின். ஓகே, பார்த்துக்கோங்க. சாப்டர் 11ல 6, 8, 10ல 6, 7, 10 very important. 11ல 6, 8, 9 very important. 12ல 4, 9, 10 very important. 13ல 9, 10 ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 14ல 6, 7, 9 9th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 15th 7th கொஸ்டின் 7th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பயோ பாட்டனி உயிரி தாவரவியல்ல உள்ளது. ஸோ அகைன் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. Chapter 1, Chapter 2, Chapter 3, Chapter 4, Chapter 5, Chapter 6, Chapter 7, Chapter 8, 9, 10, 11, 12 ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பயோ சுவாலஜி உயிரி விலங்கியல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பயோ பாட்டனில கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும் இம்பார்ட்டன்ட், பட் படிக்க கஷ்டமா இருக்கும். பயோ சுவாலஜி கொஸ்டின் அதிகமாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அது மாதிரி தான் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஈஸியாக படிக்க முடியும். சாப்டர் 1ல 9, 11, 12, 15 அது இந்த 12 and 15 வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2ல 22, 31, 37, 25, 26, 30, 36, 35, 40 35 and 40 very important repeated. Chapter 3ல 7, 10, 11, 12 11 and 12 very important. Chapter 4ல 19, 22, 25, 26, 14, 16, 27, 30, 21, 28 அதுல 21, 28 very important. Chapter 5ல 12, 17, 18, 19 ரொம்ப important. Chapter 6ல 23, 22, 25, 26, 25 and 26 very important. Chapter 7ல 19, 18, 15, 21, 20, 22 20 and 22 very important. Chapter 8ல 19, 20, 22, 27, 36, 23, 31, 34 23, 31, 34 very important. Chapter 9ல 30, 24, 25, 31, 32, 34 25, 31, 32, 34 இதெல்லாம் very important 32 வரைக்கும். Chapter 10ல 15, 19, 20, 21, 23, 24, 26 most repeated. Chapter 11ல 14, 16, 24, 27, 29, 18, 21, 28 18, 21, 28 most important.
Chapter 12 and 9, 11, 14, 10, 13. 10, 13 very very important. Thank you so much for watching this video. And இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சும்மா புக்கில் மார்க் பண்ணி ஓரமாக வச்சு பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் பார்த்துக்கலாம்னு நினைக்காம, ஏன்னா நீங்கள் என்னதான் பப்ளிக் எக்ஸாம் டயத்தில் பார்க்கலாம், அந்த இடத்துல ப்ரெஷரில் உங்களுக்கு எது படிக்கிறோம் எது படிக்கலை எவ்வளோ படிச்சிருக்கோம் ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த இப்போவே வந்து டைம் இருக்கிறப்பவே படிச்சுங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கோள் அப்படிங்கிற மாதிரி டைம் இருக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.